ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 4-5 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த தாவேகா மாநாடு மதுரையில் வருகின்ற ஆகஸ்ட் 25 நடக்கிறதுக்கான ஆயத்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். இப்போது அந்த மாநாடு 25 நடக்கிறதுல பெரிய ஒரு சிக்கல் ஒன்று வந்திருக்கு. அதாவது என்னன்னு கேட்டால், நம்ம தமிழக வெற்றி கழக மாநாடு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 27 சென்னையில் நடந்தது இல்லையா? இப்போ 2வது மாபெரும் மிக பிரம்மாண்டமான மாநாடு மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் பாரபத்தி அப்படிங்கிற பகுதியில் ஆகஸ்ட் 25 நடத்துகிறதுக்காக ஆயத்த பணிகள் அங்கே தீவிரமாக நடந்து வரும் நிலையில் இதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அது என்னன்னு கேட்டால், ஆகஸ்ட் 25 இந்த மாநாட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணும் இல்லையா? அதற்காக போய் அங்கே கேட்கும் பொழுது அந்த போலீஸ் தரப்பிலிருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 25 நடக்கிற அந்த மாநாட்டை 21 நடத்திக்கிறங்க, அப்போ தான் நாங்கள் பாதுகாப்பு தர முடியும். அப்படி இல்லை அப்படின்னா 25 ஒரு நாள் இடைவெளியில் 27 விநாயகர் சதுர்த்தி வருகிற காரணத்தினால விநாயகர் சிலை அங்கங்கே நிறுவப்பட்டிருக்கும். அப்போ அங்கெல்லாம் போலீஸ் பாதுகாப்பு போடணும். அப்போ நாங்கள் தகுந்த பாதுகாப்பு உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா 21 நீங்கள் இந்த மாநாட்டை போட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது, எல்லா பாதுகாப்பும் கிடைக்கும். 25 அப்படின்னாக்கா அது கொஞ்சம் நீங்கள் தேதியை மாற்றிக்கிறங்க, எங்களால் அந்த அளவுக்கு பாதுகாப்பு தர முடியுமா தெரியலன்னு சொல்லி அறிவுறுத்தியிருக்காங்க. இப்போது இந்த 2வது மாநாடு அப்படிங்கிறது ஆகஸ்ட் 25 நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பிறந்த நாள். அந்த அன்றைய தினத்தில் இந்த மாநாடு 2வது மாநாடு ஆகஸ்ட் 25 மதுரையில் மிக பிரமாண்டமான முறையில் நடைபெறும் அப்படின்ற ஆயத்த பணிகள் அனைத்தும் இங்கே நடைபெற்று வரும் பொழுது இந்த மாதிரி ஒரு சிக்கல் நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்திருக்கு. இப்போ இங்கே இந்த தமிழக வெற்றி கழகம் 25 அந்த சொல்லப்பட்ட அந்த 25 இந்த மாநாடு நடக்குமா அல்லது 21 மாற்றுவார்களா அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். இப்போ இந்த போலீஸ் தரப்புலேருந்து அறிவுறுத்தலை தேதியை மாற்றி வச்சுக்கிறங்க அப்படின்னு சொல்லப்பட்டதை இப்போ நம்ம தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் கலந்து ஆலோசித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ முடிவு எப்படி வரும்? ஒன்று, அவங்க சொன்ன மாதிரியே ஆகஸ்ட் 25 இந்த மாபெரும் மாநாடு நடைபெறுமா மதுரையில்? இல்லை, இந்த போலீஸ் அறிவுறுத்தல்களின்படி 21 மாற்றி வைப்பார்களா அப்படிங்கிறது இந்த நம்ம தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் தலைவர் எல்லாருமே சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இது வரைக்கும் வந்த தகவல் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி முடிவு என்ன அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெளியிட்டுருவாங்க. அதாவது குறிப்பிட்டபடி 25 இந்த தாவேகா மாநாடு நடக்குமா அல்லது 21 மாற்றி வைக்கப்படுமா அப்படிங்கிறது நாம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.